ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் காசு யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு சூப்பரான மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பாருங்கள். லாஸ்ட்டு 1 இயராக நீங்கள் பார்த்தீங்கன்னா 29.20% ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்ருக்கு. லாஸ்ட்டு 3 இயர்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 22.25% ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்ருக்கு. லாஸ்ட்டு 5 இயர்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 29.51%. ஓவராலா இன்னைய தேதி வரைக்கும் இந்த ஃபண்டு ஒரு ஒரு வருஷமும் நமக்கு 26.24% ரிட்டர்ன் வந்து குடுத்துட்டுருக்கு. ஃபண்டோட பேரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்ட்ல நீங்க மாசம் வெறும் ரூ. 1000 எஸ்ஐபி பண்றது மூலியமா. எஸ்ஐபினா ஒண்ணும் கிடையாது. நீங்க பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸ்லாம் நீங்க ரெக்கரிங் டெபாசிட் கட்டுற மாரி, மியூச்சுவல் ஃபண்ட் டெர்ம்ல எஸ்ஐபி அப்படிம்பாங்க. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான். இந்த எஸ்ஐபி மூலியமா நீங்க மாதம் வெறும் ரூ. 1000 நீங்க எஸ்ஐபி பண்ணீங்கன்னா, நீங்க நெனச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஹியூஜான அமௌண்ட் உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டா கிடைக்கும். நீங்க பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ்ல நீங்க ரெக்கரண்ட் டெபாசிட் கட்டுனீங்கன்னா, அங்க குடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஃபிக்ஸட் டெர்ம்க்கு நீங்க உங்களுக்கு குடுப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்ஃப்ளேஷன பீட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன குடுக்குமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஆனா இந்த மாரி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல நீங்க மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்ட நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது, நீங்க நெனச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டா கிடைக்கும். இந்த ஃபண்டோட லேட்டஸ்ட் என்ஏவி என்ன அப்படின்னா, ரூ. 209.15 இருக்கு. இந்த ஃபண்டோட சைஸ் மொத்த சைஸ் அதாவது நம்ம இன்வெஸ்டர் இந்த ஃபண்ட்ல டோட்டலா 34,217 கோடிக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்ட்ல நீங்க எஸ்ஐபி மூலியமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது, மினிமம் நீங்க ரூ. 500 நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். மேக்ஸிமம் லிமிட்டே கிடையாது. 10,000, 20,000, 50,000 இது மாரி உங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்க இந்த ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்ட ஃபண்ட் மேனேஜர் எந்தெந்த ஸ்மால் கேப் கம்பெனிஸ்ல வந்து அவர் பிரிச்சு இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா, கேபிஆர் மில்ஸ் லிமிடெட், டோம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ப்ளூ ஸ்டார், எஸ்பிஎஃப்சி, சேலட் ஹோட்டல்ஸ், சியூபி, சிட்டி யூனியன் பேங்க் இது மாரி கம்பெனிஸ்ல அவர் பிரிச்சு இன்வெஸ்ட் பண்றாரு. இது மாரி ஸ்மால் கேப் கம்பெனிஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது, உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் ஹாரிசான் வந்து 5 வருஷத்துக்கு மேல இருக்கணும். ஏன்னா வந்து இது மாரி கம்பெனிஸ்லாம் ஷார்ட் டெர்ம்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து வாலட்டிலிட்டி வந்து அதிகமா இருக்கும். அதனால நீங்க வந்து 1 வருஷம், 2 வருஷம் அப்படிங்கிற மாரி உங்க இன்வெஸ்ட்மென்ட் ஹாரிசான் இருந்துச்சுன்னா, இது மாரி ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் பீரியட் வந்து மினிமம் 5 வருஷத்துக்கு மேல இருக்கிற மாரி இருந்தா மட்டும் தான், இது மாரி ஃபண்ட்ல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ஷார்ட் டெர்ம் கோலோட இந்த ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களோட ஃபண்ட் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் குடுக்க கூட அதிகமான சான்சஸ் இருக்கு. இப்ப நம்ம மெச்சூரிட்டி கால்குலேட்டர் பத்தி நம்ம பார்ப்போம். இந்த ஃபண்ட்ல ஒருத்தரு மாதம் வந்து ரூ. 1000 எஸ்ஐபி பண்றாரு. மாதம் மாதம் வந்து ரூ. 1000 எஸ்ஐபி பண்ணிட்டு வந்துட்டே இருக்காரு. டென்யூர் வந்து 5 வருஷம். 5 வருஷம் அவரு ஒரு ஒரு மாதமும் இந்த ஃபண்ட்ல ரூ. 1000 எஸ்ஐபி பண்றாரு. ரிட்டர்ன் வந்து 18%. இந்த ஃபண்டோட ரிட்டர்ன் வந்து நீங்க ஓவராலா பார்த்தீங்கன்னா, 20% மேல இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து அவ்வளோ எடுக்க வேணாம். ஒரு 18% நம்ம எடுத்துக்கோம் கால்குலேஷன் பர்ப்பஸ்க்காக. டோட்டலா அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாருன்னா, இந்த 5 வருஷத்துல ரூ. 60,000 அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. அவர் கிடைக்கக்கூடிய டோட்டல் ரிட்டர்ன் மட்டும் வந்து ரூ. 34,260. 5 வருஷம் முடிவுல அவர் கிடைக்கக்கூடிய ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட் ரூ. 94,220. இதே ப்ராசஸ் அவரு 10 வருஷம் பண்றாரு. 10 வருஷம் அவரு மாதம் மாதம் ரூ. 1000 அவர் எஸ்ஐபி பண்றாரு. டோட்டலா அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாருன்னா, ரூ. 1,20,000 அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. அவர் கிடைக்கக்கூடிய டோட்டல் ரிட்டர்ன் இந்த 10 வருஷத்துல ரூ. 1,89,775. 10 வருஷம் முடிவுல அவர் கிடைக்கக்கூடிய ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட் ரூ. 3,09,775. இதே ப்ராசஸ் அவரு 20 வருஷம் கன்டின்யூ பண்றாரு. 20 வருஷம் அவரு மாதம் மாதம் கன்சிஸ்டன்ட்டா தொடர்ந்து ரூ. 1000 அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்காரு. டோட்டலா அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாருன்னா, இந்த 20 வருஷத்துல ரூ. 2,40,000 அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. அவர் கிடைக்கக்கூடிய டோட்டல் ரிட்டர்ன் மட்டும் வந்து ரூ. 16,91,090. 20 வருஷம் முடிவுல அவர் கிடைக்கக்கூடிய ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட் ரூ. 19,31,090. இதே ப்ராசஸ் அவரு 30 வருஷம் அவர் கன்டின்யூ பண்றாரு. பாருங்க மாசம் மாசம் அவரு ரூ. 1000 எஸ்ஐபி பண்றாரு. எத்தன வருஷம்? 30 வருஷம். 30 வயசுல ஒருத்தரு மாசம் மாசம் ரூ. 1000 அவர் எஸ்ஐபி பண்றாருன்னா, அவரோட 60வது வயசுல அவர் வந்து 60வது வயசு வரைக்கும் அவர் வந்து மாதம் மாதம் ரூ. 1000 எஸ்ஐபி பண்ணிட்டு வந்துட்டே இருக்காரு. டோட்டலா அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாருன்னா, இந்த 30 வருஷத்துல ரூ. 3,60,000 மட்டும் தான் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. நீங்க பாருங்க 30 வருஷத்துல அவர் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் டோட்டலா வந்து ரூ. 3,60,000 மட்டும் தான். அவர் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் மட்டும் வந்து ரூ. 1,56,785. 30 வருஷம் முடிவுல அவர் கிடைக்கக்கூடிய ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட் நீங்க பார்த்துங்க. நீங்களே பிரமிச்சுருவீங்க. ரூ. 1,04,16,785. இதுக்கு பேர் தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படிம்பாங்க. நீங்க மியூச்சுவல் ஃபண்ட பொறுத்தவரைக்கும், எந்த அளவு நீங்க லாங்கா நீங்க ஸ்டே இன்வெஸ்டடா இருக்கீங்களோ, அந்த அளவு உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் கிடைக்கும்.
இங்க பாருங்க ஃபர்ஸ்ட்டு 10 வருஷத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து கம்மியா தான் இருந்திருக்கும். 20 வருஷத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, 19,00,000 தான் வந்திருக்கு. ஆனா, அந்த 30வது வருஷத்துல நீங்க பாருங்க, இதான் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட பியூட்டியே. கிட்டத்தட்ட ரூ. 1,00,00,000 மேல உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. இதுதான் நான் எல்லா வீடியோலும் சொல்றேன் நானு. நீங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது, நீங்க லாங் டர்மா நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஷார்ட் டெர்ம் கோலோட நீங்க இன்வெஸ்ட்மென்ட்க்கு நீங்க வரக்கூடாது. லாங் டெர்ம் குறைச்சது ஒரு 7 வருஷத்துக்கு மேலயாவது நீங்க ஸ்டே இன்வெஸ்டரா இருக்கணும். அப்பதான் உங்க அந்த காம்பவுண்டிங்கோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு உங்களுக்கு புரியும். இந்த ஃபண்ட்ல நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும். அங்க போய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட், புரோக்கர் இருப்பாங்க. அவங்க மூலியமாவும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது மாரி மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட், புரோக்கர் மூலியமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது, அவங்களுக்கு நீங்க கமிஷன் பே பண்ற மாரி இருக்கும். இந்த கமிஷன் வேண்டாம் அப்படின்னா, நீங்களே டைரக்ட்டா நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். டைரக்ட்டா நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னா, இந்த க்ரோ ஆப் மூலியமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த குபேர் ஆப் மூலியமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த சிரோதா ஆப் மூலியமா இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த 3 ஆப்ப நான் பர்சனலா நானும் யூஸ் பண்றேன். அதான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த 3 ஆப்போட லிங்க்க நான் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். கிளிக் பண்ணி வேணா யூஸ் பண்ணிக்கங்க. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி, நான் ஒன்னும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் கிடையாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட நாலேட்ஜ் தான் நான் இங்க ஷேர் பண்றேன். ஒரு வேள உங்களுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசரோட அட்வைஸ் தேவைப்பட்டுச்சுன்னா, நீங்க தாராளமா நீங்க அப்ரோச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃபிரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட், கமெண்ட் இருந்தா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உடனே ரிப்ளை பண்றேன். மறக்காம நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க் யூ.